ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூஜிஒய்ஸ். நாங்கள் சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆல்ரெடி பார்த்து சங்கலை ஃப்ரெண்ட் அடுத்த நிமிஷத்தை இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதில் கொஞ்சம் மிஸ் பண்ண ஸ்கிப் பண்ண வந்து ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த வீடியோவில் பிடிச்ச கிளிப் இருந்தால் கீழே வந்து அப்படியே வந்து மறக்காம வந்து ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுட்டுருங்க அந்த டைமிங்கோட. அண்ட் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட முடியும் அந்த உங்க கமெண்டோட. அண்ட் அதெல்லாம் மறக்காம அதை வந்து பண்ணி விட்டுருங்க. அப்புறம் வந்து நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி விட்டுருங்க. அப்படி கீழே கமெண்ட் பாக்ஸ் சும்மா இருக்குது, மறக்காம அதெல்லாம் வந்து பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ வேலை விஷயம் இருக்கும், ஏன்னா வந்து ஒரு 5 seconds வந்து போக போகுது. அண்ட் அதனால இன்னும் பயங்கரமா இருக்க போகுது. அதனால கொஞ்சம் மிஸ் பண்ண ஸ்கிப் பண்ண வந்து ஃபுல்லா வந்து வாட்ச் பண்ணுங்க. அண்ட் தென் வாங்க இன்ஸ்டாகிராம் வீடியோக்குள்ள போயிட்டு ஃபுல் லைட்ல வந்து பார்க்கலாம். போன வீடியோ எண்டிங்ல வந்துட்டு நம்ம ஹீரோட ஸ்கில் வந்து டெஸ்ட் பண்ண சொல்லிட்டு மாஸ்கிங் வந்து ஒரு சில பேர்லாம் வந்து கூட்டு வந்திருப்பாங்க. அண்ட் அவங்களோட ஃபைட் நடக்க வந்துட்டு அப்புறம் ரெண்டாவது ஆள் கூட வந்து ஃபைட் நடக்க அண்ட் அவன் பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ற டைம்ல வந்துட்டு அவன் டார்ஜ் ஆயிடுவான். அதாவது நம்ம ஹீரோக்கு வச்சு ட்ராப் தான் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அதில் டார்ஜ் ஆயிட்டு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வேற. அண்ட் அதில் போன சாப்டர் முடிஞ்சிருக்கும். அண்ட் இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல வந்துட்டு நம்ம ஹீரோ இப்போ வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே வந்து அவனு வந்து நேரம் வந்து அட்டாக் பண்ண வந்திருப்பான். நம்ம ஹீரோல வந்து டார்ஜ் பண்ணி இருக்க முடியாது. அவன் கையை வச்சு வந்து தடுத்திருப்பான். அண்ட் அப்படியே வந்து அவங்க பறந்து போயிட்டு இருக்கும் போதே வந்து அவன் மறுபடியும் இன்னொரு ஸ்லாஷ் பண்ண நம்ம ஹீரோவால அது டார்ஜ் பண்ண முடியாம வந்து அப்படியே அடி வாங்கி அப்படியே அங்க பறந்து போய் விழுந்துடுறான். அந்த எந்திரிக்கும் போது யோசிக்கிறேன், இதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி நினைச்சு நான் வந்து தப்பே பண்ணல, நான் கரெக்டா தான் வந்து பார்த்தேன். அங்க வந்து வீக் பாயிண்ட்ல தெரிஞ்சுல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போதே மறுபடியும் அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். பட் அவனால வந்து அந்த அட்டாக் பண்ண முடியல. அண்ட் அப்பதான் அவனுக்கு 2 வீக் பாயிண்ட் தெரியுது. ஓகே, 2 ஓப்பனிங் வந்து தெரியுது, நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம்னு யோசிக்கும் போது அண்ட் தென் அவன் திரும்பி வந்து அட்டாக் பண்றான். அப்ப நம்ம ஹீரோ புரியல, என்னடா நடக்குதுங்க. நான் தான் 2 ஓப்பனிங் பார்த்தேன்னா எப்படி வந்து அவன் வந்து தப்பிச்சா. அந்த எப்படி எனக்கு ஒன்றும் புரியலையே. இன்சைன்ல வந்து என்னாச்சு, நான் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அது நல்லா தெரியுது, ஆனா வந்து நான் அட்டாக் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போதே வந்து இப்ப நிறைய ஓப்பனிங் தெரியுது. நம்ம ஹீரோல வந்து புரியல, என்னது இத்தனை ஓப்பனிங் தெரியுது. அண்ட் நான் திரும்பி வந்து அட்டாக் பண்ணி ஒரு தோத்துட்டுனா வந்து நான் ஈஸியா வந்து டிஃபீட் ஆயிருவேன். அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அப்பதான் வந்து அவனும் பார்த்துட்டு ஐசி அப்படின்னா வந்து உனக்கு ஃபோக்கல் பாயிண்ட்ஸ் வந்து தெரியாதா அப்படி சொல்லி அவனும் கேட்க நம்ம ஹீரோ புரியல, என்னது ஃபோக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்க அப்பனா அவனுக்கு நிஜமேலுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஃபைட்ல. நீ வந்து இவ்வளவு சூப்பராக சண்டை போடுறத பார்த்து உனக்கு இது நிறைய தெரியும்னு நினைச்சேன். சரி, ஓகே, இப்ப அது ஒரு மேட்டர் கிடையாது. அண்ட் தென் இப்போ உனக்கு தெரியாதுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு. அப்பனா வந்து இந்த மேட்சை ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிருவேன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வர என்னென்ன நடக்குது இங்க. இவன் வந்து முன்னாடி வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து அட்டாக் பண்றான். அது இல்லாம ரொம்ப கான்சென்ட்ரேஷனா வந்து பயங்கரமா வந்து அட்டாக் பண்றான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். ஒரு சைடு வந்து அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ வந்து டிஃபெண்ட் பண்ணலாம்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு ஃபேக்கான இடம். அண்ட் தென் ஃபேக்கா வந்து அட்டாக் பண்ற மாதிரி காமிச்சிட்டு அவன் அப்படியே ஸ்வாட் தூக்கி அப்படியே மேல இருந்து கீழே வந்து அட்டாக் பண்ண நம்ம ஹீரோல அதை பார்க்க முடியுது. பட் ஆனா டார்ச் ஆக முடியல. நம்ம ஹீரோ யோசிக்கிற, இல்ல 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 இதே மாதிரி போச்சுன்னா வந்து நான் வந்து இறந்து போயிருவேன். இல்ல நான் இப்ப என்ன பண்றது, நான் கிரிக்கெட்ல எப்படியாச்சும் வந்து தப்பிச்சே ஆகணும். நம்ம அட்டாக் பண்றதால நான் எப்படியே வந்து உசுரோட இருக்கணும். இப்ப என்ன பண்றது, நான் நிறைய விஷயங்களை வந்து யோசிச்சு பார்த்தாலும் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தாலும் கடைசியா வந்து நான் சாகிற மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப பதட்டத்துல இருக்கா. அவனும் ஒரு ஸ்லாஷ் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண அவ்வளவுதான், நம்ம ஹீரோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போதே வந்து அப்படியே டைம் ஸ்டாப் ஆகி அப்படியே வந்து அந்த ஃபோர் சைட்டுங்கிற ஸ்கில் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அண்ட் ஃபோர் சைட் ஸ்கில் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது ரொம்ப ஒரு லெஜெண்டரியான ஸ்கில் நம்ம ஹீரோட இருக்கிறதுலயே. அண்ட் அந்த ஸ்கில் வந்து ஆக்டிவேட் ஆக அண்ட் அப்படியே வந்து டைம் எல்லாம் அப்படியே ரீபெண்ட் ஆகிற மாதிரி எல்லாமே வந்து உடஞ்சி செத்தடி போகுது. அண்ட் அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல வந்து நிக்கிறான். அந்த ரத்தம் கொட்டுற மாதிரி இருக்கு. அப்பதான் வந்து அவன் வந்து குத்தி இருப்பான். நம்ம ஹீரோ வந்து குத்தி கத்தி தொலைச்சு போக இந்த விஷயத்தை அவன் பார்த்து வந்து பயங்கரமா ஷாக் ஆவான். இதுக்கு வாய்ப்பே இல்ல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவன் என்னப்பா வந்து இறந்துருக்கணுமே, எப்படி வந்து உயிரோட இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனும் ஷாக் ஆவ. அண்ட் தென் இந்த ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கூடிய அந்த ஒரு கத்தி எடுத்து அவன் கழுத்துலயே வந்து குத்த அப்படியே வந்து அவனுக்கும் பயங்கரமான ரத்தம் வர. அண்ட் தென் அப்படி கீழே விழுந்துடுறான். சே, நான் ஆல்மோஸ்ட் வந்து டிஃபீட் ஆயிட்டேன். அண்ட் தென் இதனால வந்து என் சபர்டினேட்ல வந்து சாக போறாங்க தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கு இப்ப கூட வந்து உன் உயிர் மேல ஆசை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல அது அப்படி கிடையாது, எனக்கு இங்க வரும்போதே வந்து ரொம்ப பயமா இருந்துச்சு, என் நெஞ்செல்லாம் வந்து அவ்வளவு பதறிச்சு, இப்ப இங்க வரமே என்ன ஆகுமோ அப்படி சொல்லி எனக்கு அவ்வளவு பதறிச்சு. பட் ஆனா வந்துட்டு நான் அப்படி சொல்ல முடியாது இல்ல, ஏன்னா வந்து இந்த மாதிரி சண்டைனா வந்தா அங்க என்ன வேணா வந்து நடக்கலாம். அது இல்லாம வந்து மாசிங் வந்து ஒன்ன மாதிரி ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபைட் பண்ணும்போது நீ ஒன்னும் அவ்வளவு பெருசா தெரியல, பட் ஆனா வந்து மேட்ச் ஃபுல்லா தான் தெரியுது. அந்த நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு அண்ட் தென் எனக்கே சொல்றதுக்கு எம்பரஸா இருக்குது, நானும் ஒரு லீடர் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது கேட்டு நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் வந்து ஷாக் ஆயிட்டு அப்பதான் வந்து அவன் வந்து இறந்துடுறான். அந்த கீழே விழுந்து அப்படியே ரத்தமா கொட்ட. அண்ட் அதுல நம்ம ஹீரோட மூஞ்சி தெரிய அண்ட் தென் இவன் சொன்ன உடனே வந்து எனக்கு ஒன்னே வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு, ஜிந்து நீ மட்டும் உயிரோட இருந்தா இந்த விஷயங்களா வந்து நடந்திருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி அவனும் யோசிக்க. அண்ட் அவன் எடோரான் ஃபார்ட்டே வந்து இவன் வந்து பிடிச்சிக்கிறாங்க. நீ வந்து சண்டை வந்து பயங்கரமா போட்ட, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அண்ட் தென் ஆல்மோஸ்ட் வந்து நீயே இறந்துருப்ப, அண்ட் தென் போட்டி பயங்கரமா போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ இது கொஞ்சம் கூட கண்டுக்காம வந்து இந்த ஃபோக்கல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி வந்து மாசிங் கிட்ட கேட்க, அண்ட் அவரு சொல்றாரு இது வந்து ஒரு ஃபேக் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எனக்கு புரியல அப்படின்னு நம்ம கேட்கும்போது இந்த மாதிரி ஃபோக்கல் பாயிண்ட்ங்கிறது ஒரு மேட்ச் நடக்கக்கூடிய அண்ட் தென் பாசிபிலிட்டி அண்ட் தென் ரியாலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம இப்ப கூட புரியல. அண்ட் தென் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்பயே நடந்த சண்டை வந்து வச்சுக்கலாம்.
அவன் கடைசி வந்து ஸ்ட்ரைக் பண்ண வந்தான் பாத்தியா, அதுல வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணது வந்து ஒரு பாசிபிலிட்டான அட்டாக். அந்த அட்டாக் வந்து இருக்கலாம், பட் ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி அட்டாக்ல தான், அதாவது இந்த மாதிரி ஃபைட்ல வந்து அதிகமா அது யூஸ் பண்ணுவாங்க. எது வந்து உண்மையான ஸ்வாட் அப்படிங்கிறது யாருக்குமே வந்து தெரியாது. அண்ட் அதனால தான் வந்து இந்த பாசிபிலிட்டி அப்படிங்கறத வந்து வச்சுப்பாங்க. சரி, ஓகே, நீ இப்ப வந்து சொல்லுவேன், நான் சொன்னதுல வந்து எப்படி வந்து ஒரு மேட்ச்ல நீ பாசிபிலிட்டி வந்து கண்டுபிடிப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்க, அண்ட் அந்த மேட்சோட ஃப்ளோல தான் வந்து நார்மலா கண்டுபிடிக்க முடியும். அந்த இப்பயே வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல, அண்ட் நீ சொன்னது சரிதான். அந்த அது வந்து ஒரு ஃப்ளோல தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த இடத்துல வந்துட்டு அது உண்மையா இருக்குமா இல்ல போலியா இருக்குமா அப்படிங்கறத நீ வந்து சண்டை போடும் போது தான் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அது கண்டுபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனா அது கண்டுபிடிக்கிறது வந்து மொத்தம் வந்து 2 மெத்தட்ஸ் இருக்குது. அண்ட் தென் அதுக்கு மேல கூட இருக்கலாம், பட் ஆனா 2 மெத்தட் தான் இப்போதைக்கு இருக்குது. அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படின்னா வந்துட்டு, நீ அந்த ஒரு 4 சீட், அதாவது அந்த ஒரு ட்ராப்ல வந்து நீ மாட்டி, அண்ட் அப்பதான் வந்து அது கண்டுபிடிச்சு நீ வந்து வெளியே வர முடியும். அது வந்து கொஞ்சம் கஷ்டமானது தான். அந்த 2வதுங்கிறது கொஞ்சம் அதாவது முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி பேட்டில் சிக்ஸர்ஸ் வந்து அதிகமா இருந்தா சென்சஸ் மூலியமா தானாவே வந்து அது ரியாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த மாதிரிங்கிறது உனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கூட சொல்லலாம். அதுலயும் இப்பதான் வந்து நீ 8 எக்ஸ்ட்ரீம் பிஸ்டே வந்து கத்துக்கிட்டு இருந்திருக்கிற. அதனால வந்து இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீ வந்து கத்துக்கிறது. அண்ட் தென் அதுக்காக வந்து நீ 6th வேற வந்து நீ அப்டேட் பண்ணணும். அதாவது 6th வந்து தானா வந்து ஒர்க் ஆகிற அளவுக்கு நீ வந்து மாத்திக்கணும். அப்படி சொல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிற அப்படின்னா வந்து 4 சைட்லயே அப்புறம் 6th வந்து அப்கிரேட் பண்ணுமா, அது வந்து நான் எப்படி ட்ரெயின் பண்றது, அண்ட் அதுக்கு முதல்ல வந்து என் பாடியை வந்து இன்னும் ட்ரெயின் பண்ணணும். அண்ட் அப்பதான் அது ட்ரெயின் பண்ண முடியும். அப்ப நம்ம ஹீரோ வந்து யோசிக்க, அண்ட் அப்பதான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க. அந்த டிட்ராகனுக்கும் அசுரர்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் போர் வந்து முடிஞ்சிருக்குது அந்த குராமிங்கிற இடத்துல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னு சீன் வந்து கட் பண்ணி அப்படியே வந்து ஸ்வாடுகிறதா வந்து காமிக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து அண்ட் தென் லவ்வுக்கு வந்து வந்துடுறாங்க. அண்ட் தென் எல்லாருமே போய் தேடுங்க, அது எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அண்ட் தென் எல்லாமே வந்து போய் தேட, அண்ட் தென் ஃபால்கனுக்கும் சென்ஸ் ஆகுது இங்க யாரோ ஒருத்தங்க வந்து வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு சென்ஸ் ஆக சிப்பியை வந்து சிப்பி அப்படி சொல்லிட்டு அதுக்கு புரியாம கேட்க, அண்ட் அப்படின்னு சீன் வந்து கட் பண்ணி அப்படியே நம்ம ஹீரோ தான் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா டேமேஜ் ஆயிருப்பான். அண்ட் அதை ரெக்கார்ட் பண்றதுக்காக வந்து மான பவர்ல வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி வந்து அது ஏத்திட்டு இருக்கான். இந்த ஒரு சமயத்துல வந்து ஃபாண்டே வந்து மறுபடியும் கூப்பிடுறான். இந்த மாதிரி என்ன நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, அதனாலவா ஃபைட் பண்ணலாம் அப்படி சொல்லி கூப்பிட, நம்ம ஹீரோ வந்து கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு ஃபாண்டேன்னு சொல்லி கூப்பிட, அவரு என்ன வேணும் அப்படி சொல்லி அவனும் ஆச்சரியமா கேட்க, அண்ட் தென் இதே மாதிரி பேசிருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு தலைகளை வந்து தொங்க விட்டு அந்த அடிச்சு விடுவேன், அதனால இங்கிருந்து நீ அப்படி வந்து ஓடிடு அப்படி சொல்ல, அண்ட் அவன் மூஞ்சி ஒரு மாதிரி ஆகி, ஐயோ இவன் வந்து இப்படி திட்டானேன்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே வந்து வெளியே போறான். அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு 4 சைட்டா அப்படி சொல்லி அவனு வந்து பாத்துட்டு இருக்க, அண்ட் அப்பதான் அவன் தலையில வந்து சிப்பி சிப்பி அப்படி சொல்லி அந்த ஃபால்கனோட குட்டி வந்து கத்துற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான். அண்ட் தென் வெளியே வந்து காமிக்கிறாங்க. ஃபாண்டே சொல்றான், இவனுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி வந்து கத்திட்டு கிடக்குறான் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அண்ட் அப்பதான் வந்து இன்னைக்கு தானே அங்கிள் ஃபன் வந்து வரான்னு சொன்னாங்க அப்படி சொல்லி வந்து கேட்க, ஆமா வரேன்னு சொன்னாங்க, பட் ஆனா வந்து இந்த சண்டே முடிச்சுட்டு அந்த நேரம் வந்து சேர்ந்துக்கிறதா சொன்னாங்க அந்த மாதிரி சொல்ல, அவன் எதுக்கு தான் தேவையில்லாம இங்க வரானோ அப்படிங்கிற மாதிரி அவனும் நினைச்சுக்கிட்டு, சரி ஓகே நீயே வந்துட்டு கென்னை வந்து பாத்துக்கோ, அண்ட் தென் நீ பாத்துக்கோ, அண்ட் தென் அவன் தனியா தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்ல, இதுக்கிட்ட இதோட வந்து என்ன உனக்கு சாகுன்னு ஆசையா இருக்குதா அப்படி சொல்லி அவனுக்கு கடுப்புல கத்த, சரி சரி அப்படி சொல்லி நம்ம ஃபாண்டே வந்து சொல்லிட்டு இருக்கா. அண்ட் அப்பதான் வந்துட்டு எடோரா நினைக்கிறா, இவனும் எங்க அப்பா மாதிரியே வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது, அண்ட் தென் அந்த கதை உடையுது. அண்ட் தென் உடைச்சிட்டு நம்ம ஹீரோ வந்து வேகமா வந்து அங்கிருந்து வந்து போறத பார்த்து, இன்னும் ஒரு பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லி எடோராவை சாக்காவரா. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து வேகமா வந்து போயிட்டு இருக்கிறான். அண்ட் தென் சீக்கிரமா வந்து போகணும். ஜிபி வேற வந்து எதுக்கு வந்து பயந்துச்சுன்னு தெரியல, இங்க என்னதான் நடக்குது அப்படி சொல்லி நம்ம ஹீரோவா காலில் வந்து மானபவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணி, அண்ட் தென் இன்னும் ஸ்பீடா வந்து போக, அண்ட் தென் அப்பதான் வந்து ஃபால்கனோட பக்கத்துல, அதாவது அந்த வேகோட வந்து பக்கத்துல போக, அப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்து புரியல என்னடா அது ஃபால்கனோட பிரசன்டே எது காணோம் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து கத்தி எடுத்து அவன் ஸ்லாஷ் பண்றான். அண்ட் தென் குகையில வந்து ஒரு வாட்டர் உருவாகுது, அதாவது ஆல்மோஸ்ட் அந்த மூடி இருந்தது, அதாவது வாட்டர் பண்ணி அப்புறம் வந்து நம்ம ஹீரோ உள்ள போக, அங்க ஏதோ ஒரு ஃபயர் மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ வந்து எடுத்து பார்த்தா அது வந்து ஒரு ஃபால்கனோ, அதாவது ஃபால்கனோ குட்டி மாதிரி இருக்குது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, அந்த நீ இப்பதான் வரையா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்க, நம்ம ஹீரோக்கு புரியல, ஒருவேளை வந்து சிப்பியோட மெமரியில இருந்து வருதா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அண்ட் தென் இப்போ வந்து ரொம்ப வந்து டிஃபரெண்டா மாறிடுச்சு. அண்ட் தென் இப்போ வந்து ஒருத்தன் வந்து உள்ள வந்தான் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பிளாஷ்பேக் மாதிரி வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அது காமிக்கிறாங்க. இந்த மாதிரி அன்னோன் பர்சன் வந்து ஒருத்தன் வந்து உள்ள வந்தா, அண்ட் தென் உள்ள வந்து இந்த ஃபீனிக்ஸை பார்த்து அந்த ஸ்குவாட் எடுத்து அட்டாக் பண்ண போவேன். அண்ட் அப்பதான் வந்து அவனை பத்தி சொல்றாங்க. அண்ட் தென் இவன் தான் அசுசர்கள் இல்ல, அண்ட் தென் ஸ்குவாட் கார்டா இருக்கிறான் அப்படி சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் நம்ம முன்னாடியே வந்து பார்த்திருப்போம், பட் வந்து இப்போ வந்து புதுசா சொல்ற மாதிரி சொல்றாங்க. அதனால நானும் சொல்லிட்டேன், இவங்கெல்லாம் வந்து மற்ற பிளேயர்ஸ் மாதிரி கிடையாது. அண்ட் தென் ஓவர் பவர்டானவங்க, அதாவது ரேங்கர் ஐ ரேங்கரோட வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஆட்கள் தான் அப்படி சொல்லும் போதே வந்து அவன் அந்த ஃபால்கனோ வந்து முடிச்சு விட்டுறான். அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது, அண்ட் தென் ஃபால்கனோ வந்து இறந்துருச்சு அப்படி சொல்லி அவனே சாக்காவ. அப்ப அந்த சிப்பியை வந்து நம்ம ஹீரோவை அழுதுகிட்டே வந்து பார்த்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிற, இப்ப நான் என்ன பண்றது, ஒன் ஆன் பீப்புள் கூடயும் அப்புறம் வந்து அசுசோட்குள்ளே வந்து இருக்கிறதுனால இப்போதைக்கு நான் இதை வந்து கொண்டு போக முடியாது, அதுக்கு முதல்ல வந்து நான் முதல்ல அவங்க கிட்ட இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, அண்ட் தென் அப்பதான் வந்து ஃபால்கனோ வாய்ஸ் கேட்குது. அண்ட் தென் இப்போ வந்து என் குழந்தைய வந்து கண்டுபிடிச்சின்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோ புரியல, என்னது ஃபால்கனோ வாய்ஸ் அப்படி சொல்லி வந்து
நம்ம ஹீரோ பார்க்க. அண்ட் தென் நான் வந்து இறந்துட்டேன் அப்படிங்கிறத நீ வந்து கவலைப்படாத, நீ ரொம்ப கோவமா இருப்பேன்னு எனக்கு தெரியும், அண்ட் தென் கோவத்துல இருக்குது ஏதோ ஒன்று பண்ணி விட்றாத, அண்ட் தென் நான் வந்து ஃபீனிக்ஸ், அதனால வந்து நான் திரும்பி வந்து உயிரோட வருவேன், என்னுடைய வந்து லைஃப் ஆஃப் லைஃப் மூலியமா வந்து நான் திரும்பி உயிரோட வருவேன், அதனால நீ வந்து கவலைப்படாத அந்த மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறேன். அண்ட் தென் அதுவும் சரிதான், பட் ஆனா வந்துட்டு திருப்பி ஒரு உயிரோட வருதுங்கிறது வந்து புதுசா ஒரு உயிர் பிறக்கிற மாதிரி தான், அண்ட் அதனால அது வந்து ஒரு உயிர் திரும்பி வருதுங்கிறது அர்த்தம் கிடையாது, அண்ட் தென் நான் வந்து இவ்வளவு கவனக்குறைவா இருந்துட்டேன் அப்ப நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். சரி ஓகே, நான் திரும்பி வர வரையும் வந்து என் குழந்தைய மட்டும் நீ வந்து பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அண்ட் அப்ப வந்து ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சம் வர, அப்ப நம்ம ஹீரோக்குள்ள வந்து அந்த எனர்ஜியெல்லாம் வந்து உள்ள போக, அண்ட் தென் நான் இப்போ வந்து உனக்கு கொடுக்கறது என்னோட எனர்ஜி, அண்ட் தென் என்னோட ஒன் ஆஃப் த பார்ட்டான எனர்ஜி தான் அது, அண்ட் தென் இப்போ வந்து என் குழந்தைய பாத்துக்க போறீல, அண்ட் அதுக்காக தான் இதை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வர. அப்பதான் வந்து சிஸ்டம்ல இருந்து நோட்டீஸ் வருது, அண்ட் தென் ஃபீனிக்ஸ் வந்து உங்களை வந்து சூஸ் பண்ணிருக்குது, அதனால வந்து ஃபிளேம் ஆஃப் லைஃப் ஒரிஜினல் வந்து உங்ககிட்ட வந்து கொடுத்துருக்காங்க, அதனால வந்து மேஜிக்கல் சர்க்கிள்ஸ் வந்து அந்த லைஃப் ஆஃப் லைஃபோட வந்து கம்பைன் ஆகுது, அண்ட் அதுக்காக வந்து உங்க பாடி வந்து இப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்ல. அண்ட் அதுக்கப்புறம் சக்சஷன் ப்ராசஸ் வந்து இப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோக்குள்ள வந்து அப்படியே ஒரு ஹீட், ஒரு நெருப்பு அப்படியே உள்ள போற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோல வந்து அந்த வெளி தாங்க முடியல, இந்த பவர் வந்து பயங்கரமா இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப சுடுது அப்படிங்கிற மாதிரி நான் ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு பவர் வந்து ஃபீனிக்ஸ் வந்து எங்களுக்காக வந்து விட்டு போனது, அண்ட் தென் இதுல கொஞ்சம் கூட வந்து வீண் பண்ணவே கூடாது, ஃபுல்லா வந்து அப்சர்வ் பண்ணும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ ஃபுல்லா வந்து அது ஃபுல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறேன். அது வந்து மான சர்க்கிள் மூலமா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணேன், அண்ட் தென் மான சர்க்கிளோட இது வந்து கம்பைன் ஆகுது, அண்ட் தென் ப்ராசஸ் வந்து ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இது ஃபுல்லா வந்து கம்பைன் ஆகிறதுனால நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு டைட்டில் வந்து கிடைக்குது, அண்ட் தென் ஃபீனிக்ஸோட சக்சஸர் அப்படின்னு ஒரு டைட்டில் வந்து கிடைக்குது. அண்ட் அதனால ஃபீனிக்ஸால ஒரு எதிர்ப்பு சக்தின்னு சொல்லலாம், அண்ட் தென் அது ஆஃபினிட்டி, அந்த ஆஃபினிட்டி வந்து 30% இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் அது இல்லாம வந்து குவாலிஃபைடு ஃபயர் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்குது. அண்ட் இதுக்கப்புறமா வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வருது, அண்ட் அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கங்க்ராச்சுலேஷன் ப்ரொஃபிஷியன்சி ஆஃப் த ஃப்ளேம் ஆஃப் ஃபியூஷன் அப்படிங்கிறது வந்து 100% வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் தென் சுப்பீரியர் பவரா இருக்கிறது ஹீட் வே அப்படிங்கிற ஒரு ஸ்கில் வந்து சுப்பீரியரா நமக்கு ஹீரோக்கு வந்து கிடைக்குது. அப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து ஹீட் வே அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து கிடைச்சிருக்கும், அண்ட் அந்த டைட்டில் சொல்ல முடியாது, அந்த சுப்பீரியரான பவர், அண்ட் அது மூலியமா வந்துட்டு மற்ற பவர்ஸ் மற்ற ஃபயர் அட்டாக்லாம் வந்து இன்னும் வந்து எஃபிஷியன்ஸா அண்ட் தென் பவர்ஃபுல்லா வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் அப்புறம் வந்து குவாலிஃபைடு அப்புறம் ஃபயர் ப்ராப்பர்ட்டி அப்படி சொல்லி ஒரு அட்டாக் இருக்குது, அண்ட் அது மூலியமா அந்த சுப்பீரியருங்கிற அந்த அட்டாக்கை வந்துட்டு அதாவது அந்த ஒரு எபிலிட்டியை வந்து இன்னும் வந்து பயங்கரமா வந்து பூஸ்ட் அப் பண்ண முடியும் அப்படிலாம் வர. அண்ட் அப்புறம் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து இன்னொரு ஸ்கில் வந்து கிடைச்சிருக்கும், அண்ட் தென் ஹோலி ஃப்ளேம் பட் நம்பர் ஆஃப் வந்து 50 அப்படின்னு வந்து நம்ம ஹீரோக்கு வந்து கிடைச்சிருக்கும். அண்ட் தென் இந்த 50ங்கிறது என்னன்னு தெரியல, அது வந்து போக போக வந்து எனக்கு தெரியும் நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அப்பதான் வந்து நம்ம ஹீரோக்கு அந்த பாடி அவேக்கனிங் வந்து ஃபைனலி வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதனாலே வந்து முன்னாடி வந்து பாடி அவேக்கனிங் சொல்லி வந்து 99.5 இருந்துச்சு இல்ல, அண்ட் தென் இப்போ வந்து 99.8 வந்து இருக்குது, அண்ட் தென் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆக. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து பார்க்கலாம் என்னோட வெசல் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாயிருச்சு, அது இல்லாம என்னோட எல்லா சர்க்குலேஷனும் வந்து எல்லாம் வந்து ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னு நான் ஹீரோ வந்து சந்தோஷப்பட்டு இருக்கேன். அண்ட் அப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல, இந்த ஹோலி ஃபேமோட பக்கத்துல வந்து ஸ்டோன் வேற இருக்குது, அண்ட் தென் இது என்னது, இதை நான் எடுக்க வந்து ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் அதனால எடுக்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, அண்ட் அப்பதான் எனக்கு நோட்டீஸ் வருது, அந்த ஹோலி ஃப்ளேம் அப்படின்னு வருது, அண்ட் அதோட நம்பர் வந்து 50 வந்து காமிக்குது. அண்ட் இதுக்கெல்லாம் வந்து இன்னும் வந்து நிறைய பவர்ஸ் எல்லாம் இருக்குது, பட் ஆனா ஹோலி ஃப்ளேம்ங்கிறது ஃபீனிக்ஸ் வந்து கிடைச்ச ஒரு ஒன் ஆஃப் த சுப்பீரியரான பவர்னு சொல்லலாம். அண்ட் தென் ரீஜெனரேஷன் அண்ட் தென் ரெசரக்ஷன், அண்ட் தென் அந்த மாதிரி ஒரு பவர்லாம் வந்து கொண்டு இருக்குது. அண்ட் இந்த ஒரு பவர் வந்து வேர்ல்ட்லயே வந்து ஃபர்ஸ்ட் உருவான ஒரு ஃபயர் அப்படின்னு வந்து எல்லாம் சொல்றாங்க. அண்ட் தென் இது எல்லா காடாலையும் வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி வர. அண்ட் அப்புறம் இதுக்கெல்லாம் வந்து தனித்தனி பவர்லாம் இருக்குது. அதுல ஃபர்ஸ்டா இருக்கிறது வந்து பியூரிஃபிகேஷன், அண்ட் தென் இது வந்து டீமன்ஸும் அப்புறம் வந்து கர்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் தென் இது ரெண்டுத்தையும் வந்து ஈஸியா வந்து நிக்கிறோம். அண்ட் தென் டீமனுக்கு வந்து எதிராக இந்த ஒரு பவர் வந்து பயங்கர எஃபிஷியன்ஸா இருக்கும். இதை யூஸ் பண்ணும்போது வந்து இது ரொம்ப ஓவர் பவர்டா இருக்கிறனால வந்துட்டு அந்த டீமன்ஸ்ல வந்து இது நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து அது ஓவர் பவர்டா இருக்கும். அண்ட் அப்புறம் வந்து பிளெஸிங் ஆஃப் த ஃபயர், இது மூலியமா வந்துட்டு நிறைய ஹை லெவல் கண்டிஷனை கூட வந்து எடுத்துட்டு அண்ட் தென் அந்த ஃபயர்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும், அந்த ஓவர் பவர்டா யூஸ் பண்ண முடியும் அப்படிலாம் இருக்கு. நம்ம ஹீரோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கான். பரவாயில்ல, இது சூப்பரான விஷயம், இந்த நம்பரிங் ஸ்கில் வந்து ஒரு வேற லெவலான விஷயம். அண்ட் தென் இது ஒரு லெஜெண்டரியான ஸ்கில் வந்து நான் கிடைக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அண்ட் அப்ப சிப்பின்னு சொல்லி வந்து அந்த சிப்பி வந்து கூப்பிடு. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறேன். அண்ட் தென் நீ வந்து மத்த லெஜெண்டரி பேஸ் வந்து காப்பாற்றணும் ஆசைப்படுறியா அப்படி சொல்லி கேட்க. அண்ட் அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறான், பரவாயில்ல இது சின்ன வயசுல இருந்தாலும் அண்ட் தென் எவ்வளவு வந்து பொறுப்போடு இருக்குது, அண்ட் தென் இதுக்கு நடந்தது வந்து மத்த எதுக்கு நடக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு சரி ஓகே நம்ம அதை காப்பாற்ற போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போதே அண்ட் அப்பதான் வந்து ஒரு பண்ணி சொல்லி வந்து எடோரா வர. அண்ட் தென் எடோரா வந்து இந்த இடத்துல வந்து பாத்துக்கிட்டே வர, உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்க. அண்ட் தென் நீங்க வந்து வந்தீங்க, வேகமா வந்து ஓடி வந்தீங்க, உங்களை பார்த்தாவே தெரிஞ்சது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைங்கிறது, அதனால வந்து ஒரு கவலையில வந்து உங்களுக்கு தேடி வந்தேன். பட் ஆனா இந்த இடம் அப்படிங்கிற மாதிரி இழுக்க, இந்த இடமா, இந்த இடத்துல வந்து நான் முன்னாடி இருந்திருக்கிறேன். அண்ட் அது இல்லாம வந்து அந்த அசுசாடுகள்ங்கிறது வந்து லட்சத்தி பேஸ்ட் எடுத்து வந்து கொள்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அண்ட் இதுக்கிட்ட எடோராவே பயங்கரமா சாக்கா வர. அப்பதான் நான் ஹீரோ சொல்றேன், அண்ட் தென் நான் வந்து உங்களோட ஹெல்ப் கேட்க போறது இல்ல, இந்த ஒன் ஆன் பீப்பிள்கிட்ட வந்து இப்போதைக்கு ஹெல்ப் கேட்கறது ஐடியா இல்லை, ஏன்னா நீங்களும் அசுசாடுக்குள்ள சேர்ந்தவங்க தானே. அண்ட் அதனால வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துல நீ தலையிட மாட்டேன்னு நினைக்கிறேன், அண்ட் தென் ஹெல்ப் பண்ணலாம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க.
நீங்க ஏன் மொதல்ல வந்து என்ன தப்பா நெனச்சுக்கிறீங்க? அண்ட் தென் நான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். அதாவது நான் வந்து உங்களுக்கு எடோரவா ஹெல்ப் பண்ணுவேன். உங்க ஃப்ரெண்டா ஹெல்ப் பண்ணுவேன். பட் ஆனா வந்து ஒன் ஆன் பீப்புளா வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன். நான் அதனால கவலைப்படாதீங்க. அந்த மாரி சொல்ல, அப்ப நான் மீராவும் கேட்கிறேன். அப்ப நான் வந்துட்டு மாஸ்டர் வந்து ரொம்ப வந்து கோவப்படுவாங்கல்ல? அந்த மாரி வந்து கேட்க, அண்ட் அப்ப எடோரா சொல்றா, அண்ட் தென் நீங்க இப்ப தான் வந்து ஸ்டூடெண்ட்டா இருக்கிறீங்க. ஆனா வந்து உங்களுக்கு அப்பயே வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் அவர்லாம் வந்து கோவப்பட மாட்டாரு. அதனால கவலைப்படாதீங்க. அப்ப அந்த மாரி சொல்ல, அப்ப கேட்டா நான் மீராவும் கோவப்பட மாட்டாருன்னா, சரி ஓகே பரவால்ல. ஓகே இப்ப வந்து எனக்கு எங்க போணும்னு தெரியும். அதனால வந்து இப்போதைக்கு என்ன வந்து ஃபாலோ பண்ணு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், "அண்ட் இதோட இந்த ஒரு சாப்டர் வந்து முடியுது. அண்ட் இந்த வீடியோ எப்படின்னு வந்து கீழ வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் தென் இந்த வீடியோ நல்லாவே இருந்திருக்கும். பட் ஆனா வந்து என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படின்னு வந்து கீழ கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் தென் பாதி வீடியோக்கு மேல வந்து என்னால வாய்ஸே குடுக்க முடியல. பட் வந்துட்டு இப்ப கொஞ்ச நாளாவே வந்து என்னால வீடியோ கன்டினியூவா போட முடியல. அண்ட் அதனால ஏதோ வீடியோ ரெடி பண்ணுமேன்னு சொல்லி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணி வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் குடுத்துருக்கிறேன். அண்ட் தென் அது நல்லா வந்துச்சான்னு சொல்லி வந்து கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. அதனால தான் வந்து உங்ககிட்ட கேட்கிறேன். அண்ட் தென் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னு வந்து கீழ கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் தென் புடிச்ச எனக்கு இதுன்னா வந்து ஒரு டைமிங்கோட வந்து மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் தென் என்னால இப்ப கூட பேச முடியல. பட் பை பை சொல்லுமா அடுத்த ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம்.